ஏற்கனவே விஜய் வந்து மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலே அடுத்ததான் மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய், மல்லி, வெண்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நாகு வந்துட்டு இதுக்கு மேலயும் இங்க இருந்து நான் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் நான் மல்லி இங்க இருந்தேன். அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி கிட்ட நம்ம எந்த ஒரு கேள்வியும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ராஜேஸ்வரியை நான் எதிர்த்து நிக்கதான் போறேன். அதாவது இந்த ராஜேஸ்வரி உனக்கு எதனா பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன். ஆனா அது எல்லாத்தையுமே நான் இங்கிருந்து பண்ண போறது கிடையாது. நான் வெளியே போயிட்டு பண்றேன். நமக்கு வந்து போக்கடை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ எவ்வளவு வந்து நம்மள இது பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ வேற வழியே இல்லாம நாக இருந்துட்டு மயில கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே மயிலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த ரவுடி, அதாவது ஏற்கனவே வந்து லவ் பண்ணி ஏமாத்தி கொண்டு போய் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சவன் இப்போ வந்து மயிலுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அதாவது அந்த தினேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் லவ் பண்ற மாதிரி பேசு, இல்லைன்னா போட்டோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த ஒரு காரணத்தினால இப்போ மயில் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் இது எதையுமே பெருசா கண்டுக்கல. அதாவது நாகுவும் மயிலும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி தான் எதை இருந்தாலுமே வந்து ஊதி ஊதி பெருசாக்கி கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய், மல்லி, அதாவது வெண்பா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே நாகுலாம் வந்து கேட்டாங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஆனா எதையுமே வந்து வெண்பா சொல்லவே இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்போ வெண்பா, மல்லி, விஜய் 3 பேருமே வந்து மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு வந்து மூன்லைட் டின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ விஜய்க்கு பிடிச்சத நம்ம மல்லி ஆர்டர் பண்றது, மல்லிக்கு பிடிச்சத வந்து விஜய் ஆர்டர் பண்றது, அடுத்ததா வெண்பா வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறது, இப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையிலே விஜய் இப்படி தோத்து போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விஜய் வந்து விஜய்க்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10 செகண்ட்லயே வந்து எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு உண்மையிலேயே புரிய வருது மல்லி எந்த அளவுக்கு வந்து தன்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. அதே மாதிரி விஜய் வந்து மல்லிக்காக ஆர்டர் போட்ட ஃபுட் எதுவுமே வந்து மல்லிக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதாவது அந்த ஃபுட்லாம் வந்து எதுவுமே நம்ம மல்லிக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது வெண்பா இருந்துகிட்டு இதோட வின்னர் வந்து மல்லி அம்மா தான் வந்து இதுல வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்துதான் வந்து வெண்பா ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வெண்பா வந்து அதிர்ச்சி ஆனாலோ இல்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஹாப்பி ஆனாலோ இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் வந்து வெண்பாவுக்கு பிக்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. அதாவது வெண்பா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க தன்னோட மல்லி அம்மா கூட, விஜய் டாடா கூட. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இப்போ வெண்பாவுக்கு வந்து பிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேருமே துடிச்சு போயிடுறாங்க. வெண்பா உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உடனடியா இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே நம்ம வெண்பா இருக்கக்கூடிய நிலைமை, வெண்பாவோட சீரியஸ்னஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் கிட்டயும் மல்லி கிட்டயும் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதாவது இதுதான் பிரச்சனை, அவங்களோட பிரெயின்ல வந்து செராயின் வந்து கலந்துருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது. அதாவது அதிக டோஸ்ல வந்து இந்த மயக்க மருந்து கொடுத்தது இது எல்லாமே. அதே மாதிரி இது வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தா அப்படின்னு கேட்டா வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை தான். ஏன்னா கண்ணு முன்னாடியே வச்சு பாத்துக்கணும், எதனா ஒரு ஆபத்து எதனா ஒரு பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் வந்து பிக்ஸ் வருது அப்படின்னா உடனடியா வந்து வெண்பாவை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த டாக்டர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம விஜய், மல்லி எல்லாம் இருந்ததுனால வெண்பாவை உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சது. நேரா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லயும் சேர்த்துறாங்க. அங்க வந்து டாக்டர் சும்மாவே வந்து பூச்சாண்டி காட்டுவாரு. இதுல வேற வந்து இப்போ மறுபடியும் மறுபடியும் பிக்ஸ் வந்துட்டே இருக்கா, அவ்வளவுதான், உங்க பொண்ணை காப்பாற்றவே முடியாது, காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம், ஏற்கனவே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாத்தையுமே உங்க பொண்ணு தாண்டிட்டா, அதாவது அதிகப்படியான செராயின் வந்து அவங்களோட பிரெயின்ல செலுத்தப்பட்டிருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி என்னென்னமோ வந்து டாக்டர் வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே விஜய், மல்லி இவங்க 2 பேரும் வந்து இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து இந்த ராஜேஸ்வரியும் இருந்துகிட்டு இதுக்கு மேலயும் வந்து இந்த விஷயத்தை எப்படியே விடக்கூடாது, அதுவும் இல்லாம இதையே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணி எப்படியாச்சும் வந்து மல்லியையும் விஜயையும் பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வெண்பாவுக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய செட்டப்பே வந்து அங்க போட்டுறாங்க. இத்தனை நாளா நார்மலா வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ மிகப்பெரிய லெவல்ல வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ
நம்ம விஜய் வந்து மல்லிய அப்பதான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அதாவது இந்த மாதிரி மல்லிய நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி ஆர்டர் பண்ண அந்த ஃபுட் எல்லாம் பார்த்து, அதாவது தனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்து அப்பதான் கொஞ்சம் வந்து நம்ம விஜயோட மனசு அப்படியே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தாவ ஆரம்பிச்சு. அதாவது ராஜேஸ்வரி சொல்ற பேச்செல்லாம் கேட்காம உண்மையிலேயே மல்லி நல்லவதான், நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுக்குள்ளவே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு விஜய் இப்பவாச்சு பாத்தியா, அதுவும் இல்லாம டாக்டர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்கல்ல. அதாவது வெண்பா வந்து மல்லி இல்ல அப்படின்னா வருத்தப்படுவா, ஆனா ரொம்ப வருத்தப்படுவாளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீ அவளை வருத்தப்படாம பாத்துக்கலாம். ஆனா அதே சமயத்துல மல்லி மட்டும் உங்க வீட்டுல இருந்தான்னு வையன், கண்டிப்பா வெண்பா வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அதாவது வெண்பாவை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும், அதே மாதிரி வந்து வெண்பாவையும் உன்னையும் வந்து தான் கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி எந்த காரியத்தை வேணாலும் பண்ணுவா. அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நீ செய்யணும், மல்லி இனிமே இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா வெண்பாவோட உயிருக்கே ஆபத்து. இப்ப நல்லா புரிஞ்சதா, மல்லியாலதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பத்துல இருந்து வெண்பா காணாம போனதுல இருந்து இப்போ வெண்பாவோட உடலுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் மல்லி மட்டும்தான். இதுக்கு மேலயும் மல்லிய வச்சுக்க போறியா இல்ல தூக்கி வீச போறியா அப்படிங்கறத நீயே யோசிச்சுக்கோ. ஏன்னா மல்லி இருந்தா வந்து இங்க வெண்பா உயிரோடு இருக்க முடியாது, வெண்பா இல்லைன்னா நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லா இல்லைன்னா அதை என்னால பார்க்க முடியாது, என் 2 கண்ணால அதை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி வந்துட்டு இப்ப பயங்கரமா வந்து டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி சொல்றதுதான் கரெக்ட், அவ சொல்றதுதான் வந்து அப்படியே அந்த தெய்வம் சொன்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜயோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.